ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் பேரும். நாம இன்னைக்கு இதில் பார்க்க போகிறது இப்போ தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்கிற ஒரு ஹிந்தி ரொமான்ஸ் காமெடி ட்ராமா தான் ஈஸ்கியா. இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த வெளில பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தில் நம்ம வித்யா பாலன் தான் லீடர் எடுத்து நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு மேலே இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். படத்தில் வர ரெண்டு ஹீரோஸ், இவங்க ரெண்டு பேருமே ஒரே கூட்டாளி தான். இவங்க வந்து ஒரு நபர்கிட்ட இருந்து லம்பா ஒரு அமௌண்ட்டை வந்து திருடிட்டு இப்போ நம்ம வித்யா பாலன் இருக்கிற வீட்டுக்கு வந்து தேடி வராங்க. அங்கே வந்து பர்மா அப்படிங்கிற ஒரு நபரை தேடி வந்திருக்காங்க. பட் இவங்க தேடி வந்த நபர் இப்ப இல்ல அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வருது. பட் அதுக்குள்ள இவங்க வந்து யார்கிட்ட இருந்து இந்த அமௌண்ட்டை பறிச்சுட்டு வந்தாங்களோ அவங்க இவங்களை தேடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கே வந்துட்டாங்க. ஸோ எடுத்துட்டு போன பணத்தை ஒழுங்கா கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி அந்த நபரும் கேட்க, ஆனால் அவங்க எடுத்துட்டு வந்த சூட் கேஸை இந்த வீட்டில் தான் வச்சிருந்தாங்க. இப்போ அந்த சூட் கேஸை காணும், பணமும் காணும். தேடி வந்த நபரும் வந்து மிரட்டிட்டு போறாரு, உங்களுக்கு வந்து நான் ரக்ஷாபந்தன் வரைக்கும் தான் டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ள நீங்க எடுத்துட்டு போன பணம் எனக்கு வரல அப்படின்னா இப்போ நீங்க தங்கி இருக்க இந்த வீட்டில் இருக்கிற இந்த பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா நான் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு போடுறாங்க. இதுக்கப்புறம் நடக்கிற அந்த சம்பவங்கள் என்ன, பணத்தை உண்மைக்குமே எடுத்தது யாரு, இவங்க ரெண்டு பேருக்குமே இந்த வீட்டில் தங்க வந்திருக்க நம்ம வித்யா பாலன் தான் எடுத்து ஒளிச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகம் வந்து உண்டாகுது. நம்ம வித்யா பாலனும் இதை நான் எடுக்கல, நீ வந்து ஒருத்தங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தங்கி இந்த துப்பாக்கியை ரிப்பேர் பண்ண கொடுத்தல அவன் தான் எடுத்துட்டு போயிருப்பான் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லி சமாளிக்கிறாங்க. உண்மைக்குமே அந்த பணத்தை எடுத்தது யாரு, அண்ட் இதுக்கப்புறம் இந்த கதையில நடக்கிற சம்பவங்கள் என்ன, வித்யா பாலன் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் வச்சு ஒரு கேம் விளையாட போறாங்க. அந்த கேமோட முடிவில் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதையுமா எடுத்திருப்பாங்க. இந்த படம் பார்க்கறதுக்கு ஒரு டீசென்டான ஒரு ரொமான்ஸ் காமெடி ட்ராமாவா எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் இருக்கிற நம்ம வித்யா பாலன் அவங்களோட பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் அண்ட் ஆல்சோ அவங்களோட லுக்காக இருக்கட்டும், அது சாமிங்காக பார்க்கறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃப்ரேம் பை ஃப்ரேம் அவங்கள ரசித்து பார்க்கலாம். அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணி கொடுத்துருப்பாங்க. தென் இந்த படத்தில் வர அந்த லவ் போர்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ட்ரையாங்கல் லவ் ஸ்டோரி மாதிரி தான் அந்த படத்தில் இருக்கலாம் அந்த லவ் பிளாட் இருக்கும். அது ரொம்ப டீசெண்டாக வந்து மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது நல்லாவே யூஸ் ஆயிருந்திருக்கு. ஹியூமர் போர்ஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு மைல்டான ஒரு என்டர்டெயின், ஆகா ஓகன் சிரிக்கிற அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் நிறைய இடங்கள்ல நல்லாவே ஒர்க் அவுட்டாக இருக்கு. அதுலேயுமே பர்டிகுலராக வர அந்த ரெண்டு ஹீரோஸ் அவங்க பண்ணுற அந்த ஹியூமர் போர்ஷன் நல்லாவே நிறைய இடங்கள்ல ஒர்க் அவுட்டாக இருக்குது. அதனால பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு காமெடி ட்ராமா முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்க. ஆனால் இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்க முடியாது. இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங்னு பார்க்கும்போது 5 to 3 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்க.